Hi friends, welcome back to Fragrance of My Life. Hand embroidering series வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து நின்று போயிடுச்சு. இப்போ வந்து இந்த வீக் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம 3 பேசிக் ஸ்டிச்சஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச் வந்து சாட்டின் ஸ்டிச். சாட்டின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்காக தான் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஹாட்டின் இருக்குது, இதை வந்து நான் எப்படி வந்து சாட்டின் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கீழேருந்து மேலே நூல் எடுத்துட்டு அந்த எட்ஜில், இந்த கீழே எட்ஜ்லேருந்து மேலே எட்ஜுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரன்னிங் ஸ்டிச்சுக்கு நீங்கள் போடுவீங்களே அந்த மாதிரி போடணும். நெக்ஸ்ட்டு வந்து திருப்பியும் வந்து எங்கேருந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் நூல் எடுத்தீங்களோ கீழேருந்து எடுத்திருந்தா கீழேருந்து தான் திருப்பியும் குத்தணும். இந்த மாதிரி ஜஸ்ட்டு நெருக்கமாக வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து போடணும். அண்ட் அந்த ஷேப்பும் நம்மளுக்கு வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்க ஷேப்பில் தான் வந்து போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது கீழே அந்த லைன் எங்கே இருக்கோ அதுலேயும், மேலே வந்து எங்கே அந்த லைன் முடியுதோ அந்த லைன்லேயும். இதை மட்டுமே நம்ம வந்து மனசில் வச்சுட்டு நம்ம போட்டோம்னாலே வந்து இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் டிசைன்ஸ் வந்து இந்த ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எடுத்து காமிக்கும், நல்லாவும் வந்து சூப்பராக இருக்கும். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபில் தான் பண்ணுறோம், கீழேருந்து மேலே. இது வந்து நீங்கள் வந்து இந்த ஃபில்லிங் வந்து ஹரிசாண்டலாகவும் பண்ணலாம், இல்லைனா வேர்ட்டிக்கலாகவும் வந்து நீங்கள் பண்ணலாம். இந்த ஷேப் மட்டும் மாறிடாமல் வந்து நம்ம பார்க்கணும். இந்த வந்து நம்மளுக்கு துணியெலாம் வந்து கிழிஞ்சு போயிடுச்சுன்னா, ஒரு ஓட்டை மாதிரி ஹோல் மாதிரி விழுந்துருந்ததுன்னா நம்ம வந்து இந்த ஸ்டிச் வந்து அங்கே போட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அந்த ஹோல் விழுந்ததே இது வந்து தெரியாது. இந்த ஹாட்டின் போட்டு முடிச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி தான் வெர்டிக்கலாக ஃபில் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஹரிசாண்டலாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பட் வந்து நல்லா வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும். இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் வந்து பின்னாடியும் வந்து ஃபில் ஆகிருக்கும். முன்னாலேயே வந்து இந்த ஸ்டிச் போடுறதுக்கு கொஞ்சம் நூல் வந்து அதிகமாகவே வந்து தேவைப்படும். நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சாக சாட்டின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஃப்ரெஞ்ச் நாட் அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாட் ஒரு முடி மாதிரி தான் வந்து நம்ம போட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நூலை வந்து மேலே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு சுற்று ஊசியில் சுற்றிட்டு நம்ம நூலை எங்கேருந்து எடுத்தோமோ அங்கேயே வந்து பக்கத்துலேயே வந்து குத்தணும். எவ்வளோ நெருக்கமாக முடியுதோ அவ்வளோ நெருக்கமாக நம்ம வந்து குத்தணும். கீழே குத்திட்டோன்னா இந்த மாதிரி ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். திருப்பியும் பண்ணுறேன் பாருங்கள். ஒரே ஒரு தடவை சுற்றியாச்சு. சுற்றிட்டு அந்த நூல் எங்கேருந்து எடுத்தோமோ அதுக்கு நெருக்கமாக நம்ம வந்து இந்த மாதிரி போட்டாச்சு. இது வந்து சிங்கிள் நாட்டு, ஓகேவா? இதே மாதிரி வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து வேணுமோ அதே மாதிரி வந்து நம்ம சுற்றிக்கலாம். இப்போ வந்து நான் ட்ரிபிளாக வந்து சுற்றுறேன். 3 தடவை வந்து ஊசியை வந்து சுற்றிட்டு நம்ம நூலை வந்து எங்கேருந்து வெளியே எடுத்தோமோ அதே இடத்துல கீழே வந்து குத்திடுறேன். இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் வந்து அது நல்லா பெருசாக வந்து காமிக்கும். இப்போது இதுக்கும் அதுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் மறுபடியும் போடுறேன் பாருங்கள். ஊசியில் நூல் 3 தடவை சுற்றிட்டு போடணும். இது வந்து சிங்கிள் திருப்பியும் வந்து நான் போடுறேன். திருப்பியும் வந்து அதே மாதிரி 3 போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 3 தான் போடுறேன். இப்போது இதில் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த 3லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று வந்து நல்லா குட்டியாக தெரியுது, இன்னொன்று வந்து கொஞ்சம் நல்லா மேலே உப்புன்னு தெரியுது. இது எதனாலனா நம்ம சுற்றும் போது லூஸாக சுற்றணுன்னா வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்போஸ் ஆகி மேலே வந்து உப்புன்னு தெரியும். நம்ம நல்லா இறுக்கமாக சுற்றணுன்னா வந்து அது வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே சுருங்கின மாதிரி இருக்கும். இதுதான் ஜஸ்ட் இதோட டிஃப்ரென்ஸு. நம்மளுக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இறுக்கமாகவோ டைட்டாகவோ இல்லை லூஸாகவோ நம்ம வந்து போட்டுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டிச் வந்து சீட் ஸ்டிச். இந்த சீட் ஸ்டிச்சும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய அந்த ஃபில்லிங்க்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த பொட்டு மாதிரி அவ்வளோதான் அது வந்து. பட் வந்து நம்ம எப்படி வேணாலும் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஸ்டிச் வந்து அப்படியே ரன்னிங் மாதிரி போடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஹரிசாண்டலாக வேர்ட்டிக்கலாக எப்படி வேணாலும் ஜஸ்ட் வந்து ஒரு டிசைன் இருக்குன்னா அவுட்லைன் வேறு ஏதாவது போட்டுட்டு ஜஸ்ட் வந்து உள்ளே வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். பாருங்கள் நான் எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் ரொம்பவே சிம்பிள் இந்த ஸ்டிச்சு. நம்ம வந்து இப்போது நம்மளோட சீட்ஸ் ஏதாவது இருக்குன்னா அப்படி நம்ம வந்து கீழே போடும்போது எப்படி அது வந்து பரப்பி போய் விழுமோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்டிச்சே. அதுக்காக தான் வந்து இந்த ஸ்டிச்சுக்கு பேர் வந்து சீட் ஸ்டிச் அப்படின்னு வந்து பேர். இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து சிம்பிள்.
ஆனால் வந்து நிறைய டிசைன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த சர்க்கிளை வந்து நான் எப்படி வந்து ஃபில் பண்ணுறேன்னு அப்படியே பாருங்கள். இந்த சர்க்கிள் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான். சீட்ஸை வந்து மண்ணில் பரப்பி விட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம 3 ஸ்டிச் பார்த்தோம். சாட்டின் ஸ்டிச், ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் சீட் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வந்து கேளுங்க. உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாமல் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.